ஆதிபகன் எப்படி இருப்பான்னு தெரியாது. தோடுடைய செவியின் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடிலாம் அவனை வள்ளுவர் சொல்லலை. அது அவருக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த சிவனியர்கள் பாடினார். எப்போதெல்லாம் அந்த விழுமியங்களை மக்கள் பின்பற்றவில்லையோ, எப்போதெல்லாம் அந்த விழுமியங்களை தாக்குவதற்காக புறத்திலிருந்து பகைமை தோன்றுகிறதோ, அவற்றையெல்லாம் தகர்ப்பதற்காக வள்ளுவர் போகும். அந்த வகையிலே வந்தவன் தானா நீ இப்படி பேசுகிறாய், நீ இப்படி பேசக்கூடாதே, ஏன் பேசினாய், பேசாதே. அந்த திருக்குறளை எழுதியவர் வேறொரு புலவர் என்றோ, பல புலவர்கள் சேர்ந்து எழுதிய தொகுப்பு நூல் என்றோ ஒரு சான்றும் இதுவரை கிடைக்க பெறவில்லை. ஆகவே அப்படி யாரேனும் சொன்னால், யாரேனும் கூறியிருந்தால் அது அவர்களுடைய சொந்த கருத்து ஆகுமே அன்றி உண்மை கருத்து ஆகாது. தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வள்ளுவர் அதிகாரத்தில் ஆன்மீகம் சீரீஸ்க்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு திருக்குறள் கவனகர், திருக்குறள் தமிழ் மகிழ்நன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. நல்ல கேள்வி. அதற்கு முன்பாக இந்த தரிசனம் இணைய தொலைக்காட்சி குழுவினருக்கும் அந்த தொலைக்காட்சியை கண்டுகளிக்கக்கூடிய தமிழ் பெரும் மக்களுக்கும் இறை திருக்குறள் பயிற்றக நினைவாற்றலன் தமிழ் மகிழ்நன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் எழுதப்பட்டு 100 நூற்றாண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் அது இன்றைக்கும் பொருத்தமுடையாக இருக்கிறது. எப்படி எனில், நீங்கள் கேட்ட கேள்வி அன்று எழுதப்பட்ட குறள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த புதிய தலைமுறைக்கு பொருத்தமாக இருக்குமா என்று கேட்கிறீர்கள். அது பொருத்தமுடையதாக இருப்பதால் தான் 2000 3000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. அது பொருத்தமுடையதாக இருப்பதால் தான் பல நாடுகளை, பல சமயங்களை, பல மக்களை அது கடந்து வந்திருக்கிறது. அது கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மாந்தனையும் அது தன்னுடைய ஆற்றலினாலே தன்னுடைய கருத்துக்களை ஆழ அவர்கள் மனதிலே அழுத்தமாக பதிய வைத்திருக்கிறது. எந்த காலத்தில் மனிதன் வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கையில் புகழடைய வேண்டும் என்பது வள்ளுவருடைய கொள்கையாகும். அந்த புகழ் அடைய வேண்டிய ஒரு நிலையை அடைவதற்கு அவனிடத்திலே சில நற்குணங்கள், சில நற்பண்புகள், சில தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த தகுதிகளை அடைய வைப்பதில் தான் ஒவ்வொரு மாந்தனையும் அந்த உயர் தகுதியை அடைய வைப்பதில் தான் தன்னுடைய நோக்கமாக திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாழ்கிற இளைஞர்கள் எல்லா காலத்தில் இருப்பவர்களை காட்டிலும் அதிகமான செல்வம், அதிகமான பெருமை, அதிகமான புகழ் குறுகிய காலத்துக்குள்ளே அடைய வேண்டும் என்கிற தனியாத தவிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் திருக்குறள் வழிகாட்ட காத்திருக்கிறது. இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி இல்லை என்றால், திருக்குறளை ஆழமாக படிக்காமல், திருக்குறளில் இருக்கக்கூடிய செய்திகளை ஆழமாக உணர்ந்து கொள்ளாமல், திருக்குறள் எங்களுக்கு என்ன தரும் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு அந்த திருக்குறளை முதலில் படியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அந்த திருக்குறளை படித்தால், அதை உணர்ந்தால், அது காட்டுகிற வழியிலே நடந்தால் நிச்சயமாக இன்றைய தலைமுறையினருக்கு, இன்றைய புதிய தலைமுறையினருக்கு, எக்காலத்திலும் வாழ்ந்த அத்துணை பேர்களுக்கு அது எப்படி வழிகாட்டியதோ அப்படி இவர்களுக்கும் வழிகாட்டும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். தரிசனம் தொலைக்காட்சியில் ஒரு நெடுந்தொடராக இந்த வள்ளுவர் அதிகாரத்தில் ஆன்மீகம் என்கிற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறோம். இந்த ஆன்மீகம் என்கிற சொல்லுக்கு இறைநிலை என்கிற தனித்தமிழிலே நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவனை பற்றிய அந்த உயர்நிலையை அடைவதற்கு மாந்தன் உயிர்த்த காலம் முதல் பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கிறது. பல்வேறு சமயங்கள், பல்வேறு அருளாளர்கள், பல்வேறு மொழிகளில், பல்வேறு நாடுகளில் உதித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் வந்த திருவள்ளுவர் அவர்கள் காட்டிய பாதையில் செல்லாமல் தனக்கென்று ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இறைநிலையை அடையக்கூடிய, அந்த மெய்ப்பொருளை உணரக்கூடிய, அந்த வாழ்வில் செம்மாந்த நிலையை அடையக்கூடிய வழியை தானும் உணர்ந்து மக்களுக்கெல்லாம் 1000 ஆண்டுகளாக உணர்த்தி வரக்கூடிய ஒரு அரிய உயர்ந்த சிறந்த நூலை யாத்திருக்கிறார்கள். அந்த நூலில் வள்ளுவர் மெய்ப்பொருளை பற்றி, இறைநிலையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அது இன்றைக்கும் நமக்கு எப்படி பயன்பட முடியும் என்பதை பற்றித்தான் நாம் இந்த நெடுந்தொடரிலே
உங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கிறோம். ஏற்கனவே நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மதங்கள், சமயங்கள், அந்த பார்வையில் அல்லாமல் அந்த பார்வை காட்டுகிற பல்வேறு செய்திகளை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் மக்களுக்கெல்லாம் உணர்த்துகிற வகையிலே இந்த தொடர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி. தமிழ் தான் ஆன்மீகத்துடைய முதுகெலும்பே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வள்ளுவர் ஏன் எந்த ஒரு இடத்துலயுமே கடவுள் இவர்தான் அப்படின்னு குறிப்பிடல? கடவுள் இவர்தான் என்று ஏன் அவர் குறிப்பிடவில்லை என்றால், கடவுளை நீங்கள் எப்படி எப்படி பார்க்கிறீர்களோ, எப்படி எப்படி உணர்கிறீர்களோ, அப்படியாக தோன்றக்கூடியவர் கடவுள். கடவுள் நினைத்த வடிவமெல்லாம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார். ஆகவே கடவுள் இப்படிப்பட்டவர், இவர்தான், இன்னார் என்றெல்லாம் சொல்ல ஒண்ணாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னார் இவர் இப்படித்தான் இருப்பார் என்று யாரும் கண்டிலர், கண்டவர் வெண்டிலர். ஆனால் வள்ளுவர் அதை உணர்ந்திருக்கிறார். ஒரு காலத்திலே வாழ்கிற ஒரு அருளாளரும் இறைவனை எப்படி கண்டார்களோ அப்படி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அருளாளர் முகமது இறைவனை உருவ வடிவமாக காணவில்லை. இறைமகன் இயேசு உருவ வடிவமாக அதை காணவில்லை. அவர் அவ்வாறாக வெளிப்படுத்தவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டிலே தோன்றிய அகச்சமயங்கள், புறச்சமயங்கள் என்று இருக்கக்கூடிய அந்த சமயங்களிலே, அகச்சமயங்களிலே கடவுளை உருவமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த உருவமாக வெளிப்படுத்தியிருக்கிற பாங்கு, அதனுடைய கால அளவு, அவையெல்லாம் ஒரு 1000 ஆண்டுகள் புத்த சமயம், சமண சமயம் தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகுதான் உருவ வழிபாடு தமிழ்நாட்டிலே கோலோச்ச தொடங்கியது. அதற்கு முன்பாக அறிவு சமயங்களாகிய அந்த சமண சமயமும் புத்த சமயமும் தான் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே தமிழ்நாட்டில் இருந்தது. அதற்கு முன்பாக ஆசிவகம் என்கிற தமிழருடைய தொல் சமயம் இருந்தது. அங்கெல்லாம் உருவ வழிபாடு இல்லை. ஆனால் அந்த பழந்தமிழ் சமயங்கள் தமிழ்நாட்டிலே மிக கடுமையான தவநெறியை ஊன்றுவித்தனாலே, பெண்களோடு சேர்ந்து வாழ்கிற இல்லற வாழ்க்கையை தவிர்த்ததினாலே அவைகள் ஒரு காலத்திற்கு பிறகு வழக்கொழிந்தது. அந்த வழக்கொழிந்ததற்கான அடிப்படை காரணம் இல்லறத்தை போற்றாதது தான். ஏன்னா தமிழ்நாடு இல்லறத்தை போற்றுகிற உயர் அறத்தை தன்னுடைய அடிப்படை அறமாக கொண்டது. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே வந்த வள்ளுவர் இந்த மண்ணும் இந்த நாடும் இந்த மொழியும் மட்டும் இல்லை உலகம் என்பதை உணர்ந்தவர். 25 இடங்களிலே உலகு உலகு என்று ஈற்றிச்சீர் அமைத்திருக்கிறார். அப்போ தமிழ்நாடு அது குமரியிலிருந்து வடவேங்கடமாகி இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி வரைக்கும் பறந்து இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த பெரும் நிலப்பரப்பை தாண்டி இன்னும் நாடுகள் இருக்கிறது, இன்னும் மொழிகள் இருக்கிறது, அங்கெல்லாம் மக்கள் பண்பாடு உடையவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர். அதனால தான் இங்கே இருக்கிற கடவுள் வேறாக இருக்கக்கூடும், அங்கே இருக்கிற கடவுள் வேறாக இருக்கக்கூடும், இங்கே இருக்கிற மொழி அங்கே இருக்கிற மொழி, இதனால வேறுபாடுகளை எல்லாம் உணர்ந்தவர். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்துணை மொழியினருக்கும், அத்துணை நாட்டினருக்கும், அத்துணை சமயத்தினருக்கும் பொதுவான ஒன்றை அவர் வரையறுத்தார். அதனாலே அவர் கடவுளுக்கு பெயரிடவில்லை, சமயங்களுக்கு பெயரிடவில்லை, ஏற்கனவே இருந்த இல்லை இருக்க போகிற சமயங்களோடு தன்னை இணைத்து கொள்ளவில்லை. அதனாலே தான் திருக்குறள் நிற்கிறது. இல்லை என்றால் திருக்குறள் ஏதேனும் ஒரு பக்க சார்புடையதாக இருந்தால் அதை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு அதை இன்றைக்கு இல்லாமல் செய்துவிட்டிருக்க முடியும். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருவர் தான். அதை முதல் குறளிலேயே சொல்லுகிறார். ஆதி பகவன் என்று சொல்லுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒற்றை கடவுள் தான். அது உலகம் முழுவதுக்கும் ஒற்றை கடவுள் தான். கடவுள் தான் இந்த எல்லா உயிர்களையும் படைத்தவன் என்றால் அந்த கடவுள் தான் ஒரே கடவுளாகத்தான் இருக்க முடியும். வேறு 2வது கடவுள் 3வது கடவுள் எல்லாம் இருக்க முடியாது. ஆனால் அவர் ஆதி பகவன் தொன்மை கடவுள்னு சொன்னார். அப்போ தொன்மை கடவுள்னா முதலில் தோன்றிய அந்த தெய்வம் தான் தெய்வம். அதற்கும் பிறகு வேறு தெய்வங்கள் மனிதர்களாலே உருவாக்கப்பட்டன என்று பொருளாகும். அந்த ஆதி பகவன் தான் எல்லா உயிர்களையும் உருவாக்கினான்.
அந்த ஆதிபகவன் யாருன்னா அதுக்கு உதாரணம் ஏன்னா ஆதிபகவனை யாரும் கண்டிலர். ஆதிபகவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. தோடுடைய செவியின் விடையேறி ஓர் தூவன் மதிசூடிலாம் அவனை வள்ளுவர் சொல்லலை. அது அவருக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த சிவனியர்கள் பாடினார்கள். எந்த உருவமற்றவராக வள்ளுவர் அதனை பார்த்ததுனாலே அந்த உருவத்தை கடவுள் யார் என்று காட்டுவதற்காக ஒரு ஓமையை சொல்லுகிறார். அங்கதான் வள்ளுவர் நிற்கிறார். ஏன்னா அவர் தமிழை சொல்லவில்லை, தமிழை போற்றவில்லை எல்லாம் பலரும் பேசுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கு நிகராக ஒன்றை காட்டுகிற ஓமையை அவர் சொல்லும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லுகிறார். அகரம்னா அது தமிழின் முதல் எழுத்தா, அது தமிழின் முதல் எழுத்துன்னு சொல்லலை, அகர முதல எழுத்தெல்லாம்னு சொல்லுகிறார். இப்போ எழுத்தெல்லாம்னா எல்லா எழுத்துக்கும்னு பொருள். எல்லா உயிர்களுக்கும் முதல்வன் இறைவன், அதுபோல எல்லா எழுத்துக்கும் முதல் அகரம். எல்லா உயிர்களையும் படைத்தவன் ஒற்றை இறைவன்னா எல்லா எழுத்துக்களையும் எல்லா மொழிகளையும் படைத்தது தமிழ். அப்போ அந்த தமிழை இறைவனுக்கு சமமாக அங்கே சொல்லுகிறார். அந்த தமிழ்ல நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்த பண்பட்ட சான்றோர்கள், பெரியோர்கள், அறவோர்கள் காட்டிய அந்த நெறியில மக்கள் ஒழுக வேண்டும் என்பதற்காக அந்த பண்பு தடைப்பட்டு தவறுபட்டு சிற்றினத்தாரிலே ஊடுருவப்பட்டு இருந்த காலத்தில் திருக்குறள் அந்த உயர்ந்த நெறியை காப்பதற்காக ஒன்றை உருவாக்கும் பொழுது ஒற்றை கடவுள் தான் இந்த உலகம் முழுக்கும்னு சொல்லுகிறார். ஆகவே இதில் நீங்கள் அவர் சொல்லுவது மட்டும் இல்லை, இன்றைக்கு அவருக்கு பின்னாடி வந்திருக்கிற வள்ளலார் போன்றவர்கள், அருட்தந்தை போன்றவர்கள், அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கடவுள் ஒருவர் தான், அவருக்கு வடிவம் இல்லை. கடவுளை வடிவமாக தொழத் தொடங்கி அந்த இறைநெறியிலே முதல் சிவநெறியிலே நடந்த வள்ளலாரும் பின்னாளிலே அதை ஒளி வடிவமாகத்தானே கண்டு எல்லோருக்கும் சொன்னார். ஆகவே இறைவன் எல்லா விதமான வடிவங்களையும் எடுக்கக்கூடியவன். அவனுக்கு தனி உருவ வடிவம் கிடையாது. எல்லா மொழிகளுக்கும் அவன் உரியவன். தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு இங்கே சிவசமயம் சொன்னாலும் அதுவே அடுத்த வரியாக எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லுகிறது. சிவன்னு சொன்னாலும் அல்லான்னு சொன்னாலும் ஜீசஸ்ன்னு சொன்னாலும் எதை சொன்னாலும் அது ஒற்றை இறைவனைத்தான் குறிக்கும். ஆகவே ஒருவர் தான் கடவுள். அந்த ஒருவர் அறத்தின் வடிவமானவர். வள்ளுவர் காண்பது அதுதான், அறத்தின் வடிவமானவர், அருளின் வடிவமானவர், பண்புகளில் சிறந்தவர், ஈடிணையற்ற வல்லவர். அப்படிப்பட்டவர் தான் எல்லா மக்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவர், தந்தையாக இருக்கக்கூடியவர். அந்த ஒருவரின் பெயராலே பிணக்குகள், சண்டைகள், போர்கள் நிகழ்வதை அவர் விரும்பலை. அப்போ வேறு வேறு கடவுள்களை நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த கடவுளுக்குள்ளே சண்டைகள் வருகிறது. அப்படித்தான் புனித போர்கள் நடந்தது. ஐரோப்பியர்களுக்கும் அரேபியர்களுக்குமான புனித போர்கள் மதத்தினாலே தான் நடந்தது. இன்றைக்கும் கூட மதத்தை காரணம் காட்டி நாம் வாழுகிற இந்த இடத்திலும் கூட மறைமுக போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் கருவறுக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனையை வள்ளுவர் உருவாக்கினார். அவருடைய ஆதி பகவன் எல்லோருக்கும் பொது, அவர் எழுதிய தமிழ் எல்லோருக்கும் பொது. வள்ளுவருடைய சில குறள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம் ஒன்று தெரியும். அவருடைய காலத்துல அவருடைய கோபத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் ஐயா? மிகச்சிறப்பு. வள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த ஆசான். அவர் ஒரு மிகச்சிறந்த சான்றோர், மிகச்சிறந்த உழவர், மிகச்சிறந்த அமைச்சர், மிகச்சிறந்த வீரர். அதையெல்லாம் கடந்து அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டது போல இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம்னு சொல்லுவார். அதில் வெகுளின்னா கோபம். அந்த நான்கையும் கோபம், பொறாமை, பேராசை, கடுஞ்சொற்கள், இந்த நான்கையும் நீக்கியவன் தான் அறம் செய்யக்கூடியவன்னு அந்த அரண் வலியுறுத்தல் வரக்கூடிய குறளுக்கு மேலோட்டமான பொருள். ஆனால் அதையும் தாண்டி வள்ளுவர் பல இடங்களிலே கோபப்படுகிறார். அந்த சினப்படுகிற அந்த நேர்ச்சி வள்ளுவருக்கு எதனால் ஏற்பட்டது என்றால் அது தன்னலம் பயத்ததாக அல்ல. தன்னுடைய இனத்திற்கு, தன்னுடைய மொழிக்கு, தன்னுடைய நாட்டிற்கு, தன்னுடைய பண்பாட்டிற்கு, உயர்ந்ததாக தமிழ் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் விழுமியங்களுக்கு எப்போதெல்லாம் இடர்பாடு நேர்ந்ததோ, எப்போதெல்லாம் அந்த விழுமியங்களை மக்கள் பின்பற்றவில்லையோ, எப்போதெல்லாம் அந்த விழுமியங்களை தாக்குவதற்காக புறத்திலிருந்து பகைமை தோன்றுகிறதோ, அவற்றையெல்லாம் தகர்ப்பதற்காக வள்ளுவர் கோபப்பட்டிருக்கிறார். அந்த பொதுநல வேட்கையை தன் வாழ்க்கையாக, தன்னுடைய உயர்ந்த செந்தமிழ் மரபினுடைய தொடர்ச்சியிலே அந்த பொதுநலம் அழிக்கப்படுவதற்கு
தன்னலக்காரர்கள் முயற்சி செய்த போதெல்லாம் அதை தகர்ப்பதற்கு வள்ளுவர் சென்னப்பட்டிருக்கிறார். ஆட்களை மட்டுமல்ல, எதிர்கருத்துக்களை மட்டுமல்ல, பண்பின்மை தோன்றிய பொழுதும் வள்ளுவர் தன்னுடைய மக்களை நோக்கி சென்னப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவரே சொல்லுகிறார், நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இனிமையாக சொல்லும் பொழுதுதான் நாம் சொல்லக்கூடிய செய்தி போய் சேரும். ஆனால் அதை மீறி இனிமையாக சொல்லு, பண்பாக சொல்லி, பலவிதமும் நயமாக சொல்லியும் கேட்காத நிலையில் மீண்டும் மீண்டும் தவறுகளையே செய்யக்கூடிய ஒரு இனத்தில் அவற்றை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்க்கும்போது, இவனை அறிவுறுத்துவதற்காக ஒரு ஆசான் தன்னுடைய வகுப்பிலே பாடம் நடத்துகையிலே அதனை ஒழுங்காக படியாத ஒரு தவறு செய்கிற மாணவனை தண்டிப்பது போல அவர் திருக்குறளிலே கோபப்பட்டு தன்னுடைய மக்களை அவர்கள் செல்லுகிற வழியிலிருந்து, தவறான வழியிலிருந்து நன்மை பயக்கும் வழிக்கு திருப்புவதற்காக அவர் கோபப்படக்கூடிய இடங்கள் பல இருக்கு. நலத்தின் கண் ஆறின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும்னு ஒரு குறள். அது 96வது அதிகாரமான குடிமையிலே 8வது குறள். அதாவது குலத்தின் கண் ஐயப்படும், இந்த மாதிரி சொல்ல வேற எங்கேயும் நீங்க தெருக்களிலே இவன் பண்பில்லாதவன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் கோபப்பட்டு பேசக்கூடிய ஒரு கொடுஞ்சொல்லுது. நலத்தின் கண் நாரின்மை, நாரின்மைன்னா அன்பின்மைன்னு பொருள். அன்பில்லாத சொற்களை ஒருவன் பேசினான்னா அது அவன் பிறந்த குலத்தின் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவன் குலத்தின் ஐயப்படும். இவன் நல்ல குலத்தில் தான் பிறந்தானா? அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் வாழ்கிற குலத்திலிருந்து வந்த இவனா இப்படிப்பட்ட அன்பில்லாத சொற்களை சொல்லுகிறான் அப்படின்னு வாழ்ந்த அவருடைய மூதாதையர்களை, அவர்களை பெருந்தகம் இந்த பெண்களை எல்லாம் சுட்டி காட்டி, நீ அந்த வகையிலே வந்தவன் தானா? நீ இப்படி பேசுகிறாய், நீ இப்படி பேசக்கூடாதே, ஏன் பேசினாய்? பேசாதே, நீ இப்படி பேசுவதாலே அவர்களுக்கெல்லாம் இழி வருகிறது என்று கோபப்படுகிறார், சின்னப்படுகிறார். அப்போ இந்த மக்களை நல்வழிப்படுத்துவது, பண்பு வழிப்படுத்துவது, இவர்களை உயர்ந்த வாழ்க்கையை வாழச் செய்வது, அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஆசான் தவறு செய்கிற மாணவனை ஓங்கி ஒரு முதுகில் தட்டி அவனை சரி செய்வது போல இப்படிப்பட்ட தன்னெழுச்சியாக வரக்கூடிய சினப்படுகிற சொற்களை அவர் சொல்லத்தான் செய்கிறார். ஆனால் 3வது அதிகாரத்திலே ஒரு குறள் வருகிறது, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காற்றல் அறிது. ஒரு கணம் கூட உயர்ந்த குணமாகி குன்றின் மேலே ஏறி இருக்கிறவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த ஒரு கணத்துக்குள்ளே அந்த கோபத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த ஒரு கணம், அவர்கள் கோபப்படுகிற அந்த ஒரு கணம், அதில் எழுகிற சீற்றம், அதனுடைய ஆற்றல், அதில் யாராலும் தாங்க இயலாது. அப்போ நம்முடைய மக்கள் இவருடைய சினத்திற்கு அஞ்சி, இவரை போன்ற பெரியோருடைய சினத்துக்கு அஞ்சி தாங்கள் செய்கிற தவறுகளிலிருந்து தங்களை காத்து கொண்டு சரியான வழிக்கு திரும்பக்கூடிய பக்குவம் உடையவர்களாக அன்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட திருக்குறள்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் நடுவிலே, மக்கள் மன்றங்களிலே பேசப்படணும். அன்பில்லாத சொற்களை யாரும் பேசக்கூடாது, அன்பில்லாத வழிமுறைகளை யாரும் வாழக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலத்தில், நீங்கள் முதலிலே கேட்டீர்கள் இளைஞர்களுக்கு, இந்த காலத்து இளைஞர்களுக்கு திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்று. அப்படி அன்பு வழிபட்ட சொற்கள் பேசப்படுகிறதா? அன்பு வழிபட்ட வாழ்க்கை வாழப்படுகிறதா? ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு கணவன் இன்னொருத்தியோடு வாழ்வதற்காக தன் மனைவியை கொலை செய்கிறான். தனக்கு பிடித்த இன்னொருவனோடு வாழ்வதற்காக அந்த இல்லாள் தன் கணவனை கூலிப்பட வைத்து கொலை செய்கிறாள். இது போன்ற ஏராளமான செய்திகள். ஒரு தந்தை மகனை கொலை செய்கிறான் சொத்துக்காக, ஒரு மகன் தன் தந்தையை வெட்டி வீழ்த்துகிறான் நடுத்தெருவிலே. இப்படிப்பட்ட செய்திகள் விரவி கிடக்கிற இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் அன்பில்லை. எரிவளம் மிகுந்த அந்த எண்ணெய் வளம் மிகுந்த அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய செல்வத்தை கவர்வதற்காக பொய் சொல்லி பேரரசுகள் இன்றைக்கு சண்டை செய்கிறது. அப்போ எங்கும் அன்பு இல்லை, எங்கும் அறம் இல்லை, எங்கும் அருள் இல்லை. தனக்கு உரியதை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்கிற நேர்மை இல்லை. அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் சுட்டரிக்கக்கூடிய கதிரவனாக, பகலவனாக வள்ளுவர் இருக்கிறார். அதற்காகத்தான் திருக்குறளை எழுதினார், அதற்காகத்தான் அவர் கோபப்பட்டார். ஐயா, இப்போ வள்ளுவர் குறித்த நிறைய சர்ச்சைகள் இருக்கு. நிறைய பேர் சேர்ந்து தொகுத்ததுதான் இந்த திருக்குறள் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க பாக்குறீங்க? நம்முடைய தமிழ்ல இந்த தொகை நூல்கள், தொகுப்பு நூல்கள் நிறைய இருக்கிறது. சங்க தமிழ் நூல்களிலே 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு போன்ற அனைத்து நூல்களும் பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் யாத்த நூல்களினுடைய தொகுப்பு தான். அதை போன்றே இந்த திருக்குறளும் 133 அதிகாரம் இருப்பதனாலே
அறம்பொருள் இன்பம் என்கிற பெரும் பிரிவுகள் இருப்பதினாலே இதையும் பல்வேறு புலவர்கள் யாத்திருப்பார் என்று சொல்லக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு கருத்து அறிவுடைமை ஆகாது. ஏனெனில் திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் நமக்கு இந்த அச்சிடுவதற்கான கருவிகள் கிடைத்த பிறகு அந்த திருக்குறள் நூல் பல்வேறு இடங்களிலே கண்டெடுக்கப்பட்டது. அப்படி கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு ஓலைச்சுவடிகளில் எல்லா இடங்களிலும் 133 அதிகாரங்கள், 1330 பாக்கள் மட்டுமே இருக்கிறது. கூடவோ குறையவோ இல்லை. அது மட்டுமல்லாமல் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்பதற்கான சான்றுகள் பல்வேறு இடங்களில் விரைவி கிடக்கிறது. அந்த திருக்குறளை எழுதியவர் வேறொரு புலவர் என்றோ, பல புலவர்கள் சேர்ந்து எழுதிய தொகுப்பு நூல் என்றோ ஒரு சான்றும் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை. ஆகவே அப்படி யாரேனும் சொன்னால், யாரேனும் கூறியிருந்தால் அது அவர்களுடைய சொந்த கருத்து ஆகுமே அன்றி உண்மை கருத்து ஆகாது. இதை இன்னொரு விதமாகவும் பார்க்க இயலும். திருவள்ளுவருடைய அந்த நடை, அந்த யாப்பு, செழுமை, அவர் கூறியிருக்கிற எழுதியிருக்கிற அந்த சொற்களினுடைய ஓட்டம், அந்த கருத்துகளுடைய தொடர்ச்சி, இவையெல்லாம் ஒரு ஒற்றை மூலையிலிருந்து விளைந்ததே அல்லாமல் பல்வேறு நபர்களிலிருந்து தொகுக்கப்பட்டது அல்ல. இதை யாப்பினுடைய செழுமையும் சொல்லினுடைய அருமையும் தெரிந்த புலவர்கள் அறிந்து கொள்வார்கள். ரோமாபுரியிலே கிரேக்க பேரரசு எழுந்த காலத்திலே அவருடைய படையிலே ஒரு மிகச்சிறிய குறுகிய படைப்பிரிவிலே 10 வீரர்கள் இருப்பார்கள். 10 10 படைப்பிரிவு இருக்கக்கூடிய 100 பேர், 10 100 அது 1000. அப்படி பிரிவுகளை தனித்தனியாக அப்புறம் கூட்டாக இப்படி வகுக்கக்கூடிய முறை பதின்ம முறை என்று சொல்லுகிறோம். அந்த பதின்ம முறை கிரேக்கத்தில் இருந்தது, அது தமிழகத்தில் இருந்துதான் சென்றது. ஐயா, இதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கிரேக்கத்துக்கு முந்தைய மரபு நம்மளுடையது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா திருக்குறளுடைய வயது என்னவா இருக்கும் சார்?